இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CCS 343 டிஜிட்டல் மொபைல் forensics. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் forensics இத பத்தி தான் ஃபுல் யூனிட்டுமே இருக்கு. இதுல ப்ராசஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இந்த ப்ராசஸ் ஆஃப் டிஜிட்டல் forensics. தென் இதுலயே நீங்க படிக்கும்போது இதுக்கு உள்ளேயே இந்த சப் டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன் ஃபேஸ், கலெக்ஷன் ஃபேஸ், எக்ஸாமினேஷன் ஃபேஸ், அனாலிசிஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபேஸ். இப்போ இதை பத்தி கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இந்த டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் ப்ராசஸ்லயே நீங்க படிச்சிருவீங்க. தென் இந்த ஒவ்வொரு ஃபேஸையுமே எலாபரேட் பண்ணி செப்பரேட்டா கொஸ்டின்ல கேட்பாங்க. இதுல ஐடென்டிஃபிகேஷன் ஃபேஸ், கலெக்ஷன் ஃபேஸ், எக்ஸாமினேஷன், அனாலிசிஸ் ஃபேஸ், தென் ப்ரெசன்டேஷன் ஃபேஸ். 5 ஃபேஸ் இருக்கு. எனி 3 phases நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க இந்த யூனிட்ல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் ப்ராசஸ் இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுட்டு இந்த 5 phases இருந்து ஏதாவது ஒரு 3 phases நீங்க படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸ் ஃபார் கலெக்டிங் டிஜிட்டல் எவிடன்ஸ், தென் டிஜிட்டல் கிரைம், தென் சப்ஸ்டான்டிவ் கிரிமினல் லா, தென் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் டு கலெக்ட் டிஜிட்டல் எவிடன்ஸ். இந்த 3 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இதுல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த யூனிட்ல வந்து சிலபஸே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுல நான் 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஸ்டினும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ் இன் டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிங்க. தென் இந்த ஃப்ரேம் ஒர்க், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் இதை பத்தி கம்பாரிசன் கூட கேட்கலாம். Then law enforcement versus enterprise digital forensic readiness. யூனிட் 3ல இந்த 3 பிக் கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இந்த 3 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிச்சீங்கன்னா எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் இல்ல 2 பிக் கொஸ்டினாவது நீங்க அட்டன் பண்ண முடியும். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா இந்த IOS இந்த டாபிக்கை வந்து கம்ப்ளீட்டாவே படிங்க. IOS ஃபண்டமெண்டல்ஸ், தென் IOS iPhone security, then iOS forensics, அதுல procedure and processes. இந்த 2 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிங்க. இந்த iOS டாபிக்ல இருந்தே ஒரு கொஸ்டினை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் சிலபஸ் கவர் பண்றதுக்காக தான் நான் அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். மொபைல் ஹார்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். தென் இந்த 4th கொஸ்டின்ல இருக்கிறத கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. இதே டாபிக் வந்து 5th யூனிட்லயும் இருக்கு. ஏதாவது ஒரு யூனிட்ல படிச்சீங்கன்னா அது 2 யூனிட்டுக்குமே யூஸ் ஆகும். இந்த ஆக்சிஜன் ஃபோரன்சிக்ஸ், தென் மொபைல் எடிட், தென் ஐக்ளவுட். இந்த டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஒரு 6 மார்க் 7 மார்க் அந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த யூனிட்ல நீங்க இந்த 4 கொஸ்டின்ஸ் படிக்கும்போது கண்டிப்பா 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்ல இருந்து உங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுல IOS ஃபண்டமெண்டல்ஸ், தென் IOS ஃபோரன்சிக்ஸ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிக்கணும். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோரன்சிக்ஸ் அதுல உள்ள ப்ரொசீஜர்ஸ். இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் ஆக்சிஜன் ஃபோரன்சிக்ஸ், மொபைல் எடிட் இதெல்லாம் யூனிட் 4லயும் இருக்குது. அதனால ஒரு இடத்துல படிச்சாலே இது 2 யூனிட்லயுமே நீங்க அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். தென் ஆண்ட்ராய்டு ஆப் டீகம்பைலிங், தென் ரூட்டிங் ஆண்ட்ராய்டு, அதுல பூட் ப்ராசஸ், தென் சம் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டு ஒன்லி டூல்ஸ், டியூவல் யூஸ் டூல்ஸ். அப்போ இந்த யூனிட்ல வந்து நீங்க 5 கொஸ்டின்ஸ்மே படிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதுல ரெட் கலர்ல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை நல்லாவே படிச்சுட்டு போங்க. இதுல யூனிட் 1, 2, 3லலாம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதனால யூனிட் 4 and 5ல வந்து கொஞ்சம் 4 கொஸ்டின்ஸ் இல்ல 5 கொஸ்டின்ஸ் கூட படிங்க. இந்த யூனிட் 5ல கண்டிப்பா 5 கொஸ்டினுமே படிங்க. மற்ற யூனிட்லலாம் உங்களுக்கு 3-4 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுல கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே மோர் தென் மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணி இந்த சப்ஜெக்ட்ல உங்களால பாஸ் பண்ண முடியும்.